ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 50 கிராம் வத்தல் எடுத்துக்கோங்க, அதாவது காஞ்ச மிளகாய். கூடவே 50 கிராம் முழு மல்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிருங்க. மறுபடியும் அதே பேன்ல எடுத்து வச்சிருக்கிற மல்லி சேர்த்து 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மல்லி நிறம் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இதை பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுல துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அரிசி சேர்த்து வறுத்துக்கோங்க. அரிசி லைட்டா நிறம் மாறும்போது நீங்க இதை பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல கடைசியா எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதை ஒரு 2-3 வாட்டி லைட்டாக கிளறி விட்டால் போதும். சீரகம் சீக்கிரத்தில் கரிஞ்சிரும், அதனால் பார்த்து கவனமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க. இந்த மாதிரி சாம்பார் பொடி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.